அதிமுகவின் செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், விவரங்கள். அதிமுக உடைய செயற்குழு கூட்டமானது ஆண்டுக்கு 2 முறை நடக்கும். ஒன்று டிசம்பர் மாதத்தில் பொதுக்குழுவுடன் சேர்ந்து நடக்கும், மற்றொன்று இன்று நடக்கிறது. வருடத்திற்கு நடுவில் நடக்கும். அந்த செயற்குழு கூட்டமானது கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடக்கிறது. இதற்காக அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள், அதே போல செயற்குழு உறுப்பினர்கள் என 270 பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அங்க அவ்வளவு பேர் வர இருக்கிறாங்க. வரக்கூடியவர்கள் முறையான அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் வைத்து பார்ப்பதற்கான பணிகள்லாம் வந்து மிக தீவிரமாக நடந்துட்டு வருது. மிக முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி அமைத்ததற்கு நன்றி தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது ஒரு முக்கியமான தீர்மானம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் பாஜக கூட்டணியில் இணைந்த பிறகு நடக்கக்கூடிய செயற்குழுன்றதுனால அதற்கு நன்றி தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க. மிக முக்கியமான ஒரு தீர்மானம், மத்திய அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நடத்துவோன்ற முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி விடுவிப்பு இருக்கு, அதுக்கு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க. திமுக அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க. இப்படி பல முக்கியமான தீர்மானங்கள், 10க்கும் மேல் தீர்மானங்கள் இருக்குன்ற தகவல் இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் வெகு விரைவில் வர இருக்கிறார். சரியாக ஒரு 5 மணி அளவில் இந்த செயற்குழு கூட்டமானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக அவரை வரவேற்பதற்காக அதிமுகவினர் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகாக நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டம் என்பதால் இந்த செயற்குழுல தொண்டர்களுக்கு எது மாதிரியான விஷயங்களை அவர் சொல்ல போகிறார் என்பது மிக முக்கியம். அதிமுகவின் செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் பிரபு வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.